பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி, சம்பத் அபேகோன் ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் மேன்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்குடன் தொடர்புடைய தமிழ் மொழிபெயர்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு சுமார் 7.5 ஆண்டுகளுக்கும் அதிக காலம் சென்றதாக குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதிவாதிகள் தரப்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணி விடயங்களை முன்வைத்து சுட்டிக்காட்டினார். இதனால் மனு மீதான விசாரணைக்கு நெருங்கிய திகதியொன்றை வழங்குமாறும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். மனுவை விரைவில் விசாரணை செய்வதற்கு காலம் தாழ்த்தப்படாத திகதியை வழங்குமாறு பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இதன்போது தெரிவித்தார். இதற்கமைய மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையை நவம்பர் 6ஆம் திகதி நடத்துவதற்கு நீதியரசர் குழாம் திகதி நிர்ணயித்து இன்று உத்தரவிட்டது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் திகதி மாணவியான சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் திகதி புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 7 பேருக்கும் மரண தண்டனை விதித்து யாழ் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பாலேந்திரன், சசி மகேந்திரன், மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாத்தினால் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் திகதி யாழ் மேல் நீதிமன்றத்தில் 7 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பிரதிவாதிகளான தமக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டத்துக்கு முரணானது என்பதால் தம்மை அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி தமது தரப்பு சட்டத்தரணிகளினூடாக பிரதிவாதிகளினால் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன.